டம்பல்ஸ் வச்சு பைசெப்ஸ் மசில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் இப்படி இருக்கும், அப்புறம் ஃபோல்ட் தென் ரிலீஸ் இப்படி இருக்கும். நான் வந்து இந்த டம்பல் வந்து இப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எல்போ மூட்டில் இயற்கையாகவே ஒரு ஆங்கிள் இருக்குது, அதுக்கு பேர் கேரிங் ஆங்கிள். அதனால என்னன்னா, நம்ம கை நேராக இருக்காது, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இப்படி வளைஞ்சு இப்படி சைடில் இப்படி தான் இருக்கும். நம்ம நடக்கிறப்போ இடுப்பு எலும்பா நம்ம கை வந்து தட்டக்கூடாது, அதுக்காக கை வந்து இயற்கையாகவே கொஞ்சம் வளைஞ்சு இப்படி இருக்குது. அது பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா அவங்களுடைய பெல்விஸ் இந்த ஹிப் போன் வந்து ப்ராடராக இருக்கும். இந்த ரீசன்னால தான் இந்த கையை வந்து நம்ம கர்ல்ஸ் பண்ணும்போது இப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த கேரிங் ஆங்கிள் இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது, அதனால பிரச்சனைகள் வரலாம். டம்பிள்ஸ் வச்சு பைசெப்ஸ்க்கு கர்ல்ஸ் ட்ரைனிங் பண்ணுறப்போ இப்படியும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இப்படியும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு இந்த நியூட்ரல் பொசிஷன் தான் கரெக்ட். ஸோ இப்படி ஆரம்பித்து இப்படி ஃபினிஷ் பண்ணணும், அப்புறம் ரிலீஸ் அண்ட் ரீசெட். ஸ்டாண்டிங் பொசிஷன் பதிலாக இந்த ஸ்டேஷனரி லஞ்ச் பாஸ்டர் போயிட்டு இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணாமல் இப்படி பண்ணுவாங்க, அது ரிஸ்ட்ரிக் சேஃப் இல்லை. ஸோ ரொட்டேட் பண்ணி பண்ணுறது நல்லது. ஷோல்டர் ஒர்க் அவுட்டில் ஃப்ரண்ட் ஆர்ம் ரைஸ் பண்ணுவாங்க ஷோல்டர் லெவல் வரைக்கும். அப்படி பண்ணுறப்போ இந்த ஆர்ம்ஸ் அப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க, இது கொஞ்சம் அன்சேஃப் ஷோல்டர்ஸ்க்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா, எல்போஸ் மேலே பார்த்து இருக்கிற மாதிரி இப்படி கொண்டு போனால் சேஃப் ஷோல்டருக்கு. அதே டைமில் எல்போ வந்து கம்ப்ளீட்டாக இப்படி லாக் ஆகி இப்படி இருக்கக்கூடாது, இது வந்து எல்போ டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ பைசெப்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த ஆர்ம் லென்த்தை கம்மி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணலாம். இப்போ பைசெப்ஸ்க்கும் இது வந்து பெனிஃபிட். செகண்ட் வந்து கிக் பேக் பண்ணுவாங்க. நானும் இந்த இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். கிக் பேக் பண்ணும்போது இப்படி புல் பண்ணி இப்படி ஃபுல்லாக அந்த எல்போ லாக் பண்ணணும். ஆனால் வந்து நிறைய பேர் டெக்னிக் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை புல் பண்ணிடுவாங்க, எல்போ ஃபுல்லாக லாக் ஆகாமல் இப்படி ஹாஃப் வேல ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அது தப்பு. ஸோ இங்கே ட்ரைசெப்ஸை யூஸ் பண்ணி ஃபுல்லாக எல்போ லாக் பண்ணணும். சைட் ஆர்ம் ரைஸ் பண்ணுறவங்க இந்த டம்பில் கொஞ்சம் முன்னாடி இப்படி கொண்டு வருவாங்க. இப்படி முன்னாடி கொண்டு வந்து இந்த ஆங்கிள் வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறது ஓகே. இது இல்லைனா இந்த ரொட்டேட்டர் கஃபர் சேலஞ்ச் பண்ணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொண்டு வருவாங்க. அவங்க அப்படி கொண்டு வருவாங்க, இந்த எல்போவை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைட்டாக அப்படி இப்படி வச்சிருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. இந்த எல்போ கொஞ்சம் அப்படி பெண்டாக இருக்கிறது நல்லது, ஏன்னா பைசெப்ஸோட ரவுண்ட் இந்த இடத்துல முக்கியம். எல்போ கம்ப்ளீட்டாக லாக் ஆச்சுன்னா எல்போ டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறவங்க இப்படி வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ இந்த எல்போ வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இப்படி வந்து பெண்ட் ஆகிருக்கிற மாதிரி இருப்பாங்க, இது தப்பு. இங்கே இந்த டெக்னிக்கில் எல்போ வந்து ஃபுல்லாக லாக் ஆகிருக்கணும். இந்த இடத்துல நம்ம ட்ரைசெப்ஸோட ஆக்ஷனை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும்.